சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. அவர் இயேசுன்னு கரங்களை தட்டி சேர்ந்து போனா, நீங்க கை தட்டுறதுலே பக்கத்துல படுத்திருக்கவங்க துள்ளி எழுந்துடணும். அல்லேலூயா, அப்படி பாடணும். ஆமே, சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. நல்ல கரந்தட்டி சொல்லுவோம். அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசப்பா, நீங்க தான் எங்க கண்மலை, எங்க கோட்டை, எங்க துணையுமானவர், என்னை என்றென்றும் நடத்தும் என் ராஜா. ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி அதை உணர்ந்து நீங்க பாடணும். ஆமே. சில பேர் எங்கேயோ பார்த்துட்டு அவர் இயேசு அப்படி இல்லைங்க. நீங்க அந்த வார்த்தையை உள்வாங்கி உணர்ந்து நீங்க பாடி துதிக்கும் போது ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம நிரப்போம். அல்லேலூயா. இல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கையை தூக்கவே இல்லை. ஒரு அம்மா கன்னத்துல கையை எடுத்துட்டு நல்லா கையை அசைச்சு சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா.
கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே என் நேசர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டு பாசத்தின் எல்லை நீங்க தான் ஏசப்பான்னு சொல்லி எல்லாரும் கரந்தட்டி பாட போறோம். ஆமே, நம்ம ஜென்ஸ் சைட்ல நல்லா கரந்தட்டி பாடலாம். ஐயா கொஞ்சம் கையெல்லாம் எடுத்து ரிலாக்ஸா உட்காருங்க ஐயா, காலை மடக்கி இல்ல, நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஆர் யூ ரெடி? நல்லா கை தட்டி. ஆமே. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் ஆமென் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. நல்ல கரங்களை தட்டி Thank you Lord. ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், அற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், அற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, சொல்லுவோம் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. நல்ல சத்த உயர்த்தி அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. அழகான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது என்றென்றும் நடத்திடும் என் ராஜா. கரம் உயர்த்தி சொல்லுங்களேன், என் கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற என் ராஜா நீங்கப்பா. அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். Thank you Jesus. சேர்ந்து பாடலாம் இன்னொரு பாடல். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையை ஆராதிப்பேன். ஆமென். இப்படி கையை உயர்த்துங்களேன் எல்லாரும், கையை உயர்த்தி. இந்த சைடு ரொம்ப பேசுறீங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னா பேர் எழுதி கொடுத்துருவேன் டீச்சர்கிட்ட. நல்ல கையை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஆமென். நல்ல கரம் தட்டி முழு பலத்தோடு. எஸ். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை,
பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Thank you Lord. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தவரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மையே சத்தமா சொல்லுங்க, உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Thank you Lord Jesus. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஏத்தம் இறக்கம் அப்படி இருக்கு. என் நாட்கள் முடியும் வரை அப்படி பாடினா அதுல ஒண்ணுமே இருக்காது. நாம ஜீவனோட பாடுங்க. என் நாட்கள் முடியும் அப்படி மேல பாடலாமா எல்லாம்? அது மட்டும் வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. நல்ல சத்தம் உயர்த்தி நீங்க மாத்திரம். என் நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி எத்தனை முறை இடறினேன் என்று எனக்கே தெரியாது, அத்தனை முறை மன்னித்தவரே, மீண்டும் ஓட வைத்தவரே, கிருபை தந்தவரே, பரிசுத்தத்தை தந்தவரே, பலனை தந்தவரே, நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுவோம் ஆமென்.
நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நல்ல சத்தம் உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்போம். நீர்தான் எங்கள் தேவன், நீதான் எங்களை மன்னித்தவர், நீதான் எங்களை ரட்சித்தவர், நீங்க தான் எங்க எல்லா சூழ்நிலை கூட இருந்து எங்களை நடத்தினவர். ஆமே. நல்ல கரம் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் ஒரு மடங்கு சத்தமா சொல்லலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உங்க அன்பை நம்பி இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசப்பா மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன்? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரம் தட்டி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நல்ல கரங்களை தட்டி நல்ல ஓசை கேட்கிற மாதிரி. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பை நம்பி இருப்பேன். நல்ல கரம் தட்டி சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பை நம்பி இருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பேன். Thank you Lord. Amen. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஆமென். நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அகமியத்தின் கொடுங்கோ என் மேல் நினைப்பதில்லை, அகமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். Thank you Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை துதித்து அடுத்த பகுதி கடந்து போல. எல்லாரும் வேகமா எழுந்துறீங்களே. ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் பாடிட்டு அப்படி ஆண்டவர் ஆராதிக்க போறோம். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதும் இல்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பழுதில்லாதவரே, நீங்க எனக்கு போதும். மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை ஒருபோதும் நான் விட்டுறக்கூடாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டு இந்த பாடல் நம்ம எல்லாரும் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது நீரை போதும், வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டவரே, சம்பூரணமாக என்னையும் உமக்காக தருகிறேன், இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாடலாமே. Thank you Lord. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கினே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கினே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையர் நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை சத்தம் உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடவே மாட்டேன். சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓ எனக்கு துணையா என் கூடவே இருக்க, உமக்காக வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பலன் தர ஒவ்வொரு நாளும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், வேற வேண்டாம். மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை இழந்துடக்கூடாது. நீங்க போதும். Thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், வேற வேண்டாம், வேற வேண்டாம்ப்பா. நீங்க போதும், ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா, நீங்க போதும். அந்த வார்த்தையை சொல்லி கை தட்டுங்களேன். நீங்க போதும், நீங்க போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபமானது ஒரு தூபமாய் தேவனுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், தூப கலசத்திலிருந்து ஜெப தூபம் தேவ சமூகத்தில் கடந்து செல்லும் பொழுது தேவன் அந்த தூபத்தை நுகர்ந்து ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். நாம் ஜெபித்த அத்தனை காரியத்துக்கும் பரலோகம் ஆமேன் என்று பதில் கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேசத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை அழைத்து வந்து, நாம் ஜெபிக்கிற எல்லா காரியமுமே எழுப்புதல் சம்பந்தப்பட்டது இல்லை. இப்போ ஆசீர்வாதத்துக்கு தானே ஜெபிச்சோம். மீனவர்கள், அப்புறம் விவசாயிகள், தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லி எழுப்புதல் வரும்போது இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இயேசுக்கு சாட்சியாய் நிற்பார்கள். அதற்கு தான் இப்பொழுதே அவைகளுக்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வைத்து ஒரு 2 நிமிடம் ஜெபித்த பிறகு வசனத்தை கேட்க போகிறோம். லூக்கா 12 அதிகாரம் 49 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 49 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம், தி டிசையர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ், இயேசுடைய இருதயத்தின் இயக்கம் என்று கூட சொல்லலாம். அவர் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். நன்மை செய்கிறவராக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தரை குணமாக்கி அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். என்றாலும் அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய இயக்கம் இருந்தது. பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதற்காக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ அவர் சிலுவைக்கு கடந்து செல்லுகிற அந்த காரியத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பங்கு, அக்கினியை போடுவது. இது என்ன அக்கினி? இது பரிசுத்தாவின் அக்கினி, இது எழுப்புதல் அக்கினி. இயேசுடைய விருப்பம் நிறைவேறிட்டா, 1 நூற்றாண்டிலே வந்த எழுப்புதல் மூலமாய் நிறைவேறிற்று. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகள் வந்து 120 பேர் மேல் அமர்ந்தது. அந்த அக்கினி உலகம் முழுவதிலும் பரவினது. இயேசுடைய விருப்பத்தின்படி அக்கினி போடப்பட்டது. அக்கினி எல்லா இடமும் பரவினது. அது நிமித்தமாகத்தான் திருச்சபைகள் உலகம் எங்கும் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், அது 1 நூற்றாண்டு எழுப்புதல். இப்போ நம்ம சந்திக்க போவது கடைசி கால எழுப்புதல். இடைப்பட்ட காலத்தில் நிறைய எழுப்புதல்கள் நடந்தது. இங்கிலாந்து தேச எழுப்புதல், அமெரிக்கா தேசத்தை எழுப்புதல், இந்தோனேஷியா தேசத்தின் எழுப்புதல், வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல், ஆப்பிரிக்கா நாடுகளிலே சில தேசங்களில் எழுப்புதல், அர்ஜென்டினா எழுப்புதல், இப்படி பல எழுப்புதல் சரித்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் அந்தந்த தேசங்களுக்குள்ளே நடைபெற்ற எழுப்புதல்கள்.
பக்கத்து தேசங்கள் வரைக்கும் சில எழுப்புதல் பாதித்தது, அவ்வளவுதான். ஆனால் தென்கொரியாவில் வந்து எழுப்புதல் பாருங்க, உலகத்தின் பல நாடுகளுக்கு ஒரு எழுப்புதல் தரிசனத்தை உண்டாக்கிட்டே இல்லாமல் எழுப்புதல் பரவவில்லை. நார்த் கொரியாவை கூட அந்த எழுப்புதல் பாதிக்கவில்லை. அந்த மாதிரி தான் பார்க்கிறோம். அந்த எழுப்புதல்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட தேசங்களுக்குள் முடங்கப்பட்டது. இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகி உலகம் முழுவதிலும் பரவ போகிறார். உலகத்தின் அத்தனை நாடுகளுக்குள்ளும் பரவ போகிறார். இதுதான் கடைசி கால எழுப்புதலுடைய விசேஷமான காரியம். அது ஒரு இடத்துல எப்படி எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பித்து உலகம் முழுவதிலும் பரவினர். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா எருசலேமில் தான் அக்னி போடப்பட்டு எழுப்புதல் ஆரம்பிக்கிறாரு. 9வது அதிகாரம் 31ஆம் வசனம் வருவதற்குள்ள இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் எழுப்புதல் பரவிவிட்டதை வேதம் சொல்லுகிறாரு. 13ஆம் அதிகாரம் 14, 15 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா ஆசியா முழுவதும் அந்த எழுப்புதல் பரவினதை பார்க்க முடியும். அந்தியோகியா பட்டணத்தில் எழுப்புதல் அக்னி பற்றி எரிந்து கொண்டிருந்த சமயம் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அக்னி பரவணும், நீங்கள் மாத்திரம் அக்னியாக இருந்தால் போதாதுன்னு சொல்லி அவங்களை பிரித்து விடப்படுகிறார்கள். ஆசியா முழுவதிலும் போய் எழுப்புதல் அக்னி பரவிற்று. 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆசியாவிலே வசனத்தை சொன்னது போதும், இங்கே எழுப்புதல் பரவி கொண்டு இருக்கிறது. அடுத்து மக்கதோனியா நாட்டுக்கு போங்க, ஐரோப்பா கண்டத்துக்கு நேராக ஆவியானவர் திசை திருப்புகிறார். பவுலும் சீலாவும் அங்கே போகிறார்கள். ஐரோப்பா கண்டம் முழுவதும் அந்த எழுப்புதல் பரவுகிறது. அப்போ ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவி விட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பை கொண்டு கந்தாக என்பவளுக்கு மந்திரி ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வந்த ஒரு மினிஸ்டர். அவரை ரட்சித்து ஆண்டவர் அனுப்புகிறார், அக்னியாய் மாற்றி அனுப்புகிறார். அவர் மூலமாக ஆப்பிரிக்கா கண்டங்களை எழுப்புதல் அக்னி பரவுகிறது. அந்த நாட்களில் 3 கண்டங்கள் தான் இருந்தது. அந்த நாட்களில் ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவெல்லாம் இப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் உண்டான நாடுகள் தான், கண்டங்கள் தான். அப்போ இருந்த அத்தனை இடங்களிலும் எழுப்புதல் அக்னி பரவிவிட்டது. ஆனால் இப்போ உண்டாக போகிற கடைசி கால எழுப்புதல் உலகம் முழுவதையும் அசைக்க போகிறாரு. அந்த எழுப்புதல் 2ஆம் வருகை வரைக்கும் நீடிக்க போகிறாரு இந்த எழுப்புதல். அதனால தான் இவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, நாம் 35 ஆண்டு காலமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இது இல்லாமல் பல இடங்களில் முழிரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் என்று எல்லா இடத்துலையும் ஜெபிக்கிற மக்களை தேவன் எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். என்னால் வரப்போகிற எழுப்புதல் அவ்வளவு பலமானது, உலகத்தை அசைக்கக்கூடியது. அந்த அளவிற்கு ஜெபம் அவசியம். அதனால தான் ஆண்டவர் நம்ம இப்படி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த லூக்கா 12:49 இயேசுடைய தாகம், விருப்பம், அவருடைய ஏக்கம் இந்த அக்னி போடப்படணும், பற்றி எரியணும். இயேசுடைய ஏக்கம்தான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும். கடைசி கால எழுப்புதல் தான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும். எப்போ ஜெபித்தால் அக்னியை போடுங்க, எழுப்புதல் அனுப்புங்க, ஆவியின் மழையை ஊற்றுங்கன்னு ஜெபிக்கணும். இப்போ நம்ம இந்த அக்னி எங்கே போடப்படும்? முதலாவது சபையில் தான் போடப்படும். 120 பேர் மேலே தான் அந்த அக்னி இறங்கினார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் மீது தான் அந்த அக்னி முதலாவது விழப்போகிறாரு. திருச்சபை பற்றி எரிந்தால்தான் அந்த அக்னி சமுதாயத்துக்குள்ளே பரவ முடியும். அந்த அக்னி வந்துட்டால் அந்த சபை மறுரூபமாக்கப்பட்டு விடும். அந்த அக்னி போடப்பட வேண்டும். எல்லாரும் அந்த வசனத்தில் கை வைத்து கொள்ளுங்க. லூக்கா 12:49 அப்படியே உட்கார்ந்த வண்ணமாய் ஒரு 2 நிமிடம் கருத்தா சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே, இந்த கடைசி காலத்தில் அக்னியை போடுங்க. எங்கள் தமிழ்நாட்டில் போடுங்க, எங்கள் கர்நாடகாவில் அக்னியை போடுங்க, எங்களுடைய தெலுங்கானாவில், ஆந்திராவில், எங்களுடைய கேரளாவில், மகாராஷ்டிராவில், இந்தியா முழுவதிலும் சபைகள் மேல் அக்னியை போடுங்க, அக்னியை போடுங்க, அக்னியை போடுங்க. ஆவியானவருடைய அக்னி போடப்படுவதாக, எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக, எழுப்புதல் அக்னி இறங்குவதாக. அக்னி அக்னி பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி சபைகளுக்குள்ளே இறங்கட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், அக்னி இறங்கட்டும்.
அக்கினி போடப்படட்டும். இயேசுவே உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், உம்முடைய ஏக்கம் நிறைவேறட்டும். பிதாவே உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, சபைகள் அக்கினியை போடுங்க. ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும், சபைகளில் இறங்கட்டும், யாவர் மேல் அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். 120 பேர் மேலே இறங்கின அக்கினி சபையில் இருக்கிற அத்தனை பேர் மேலே அக்கினி இறங்கட்டும். அக்னியாய் மாற்றும், சபை அக்னியாய் மாற்றும். எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக, எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. இந்தியாவில் இருக்கிற அத்தனை சபைகள் மீதும் எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. பெந்தைகோஸ்தே நாளின் அனுபவம் உண்டாவதாக. தேவனே, தேவனே, அக்னிக்காக ஜெபிக்கிறோம், அக்னி போடப்பட ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்னி போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக, அக்னி இறங்குவதாக. அக்னி, அக்னி, எழுப்புதல் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி எல்லா இடத்திலும் பொழிந்தருளப்படுவதாக, எல்லா சபையிலும் போடப்படுவதாக. உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. நாங்களும் அதை விரும்புகிறோம், அந்த எழுப்புதலை விரும்புகிறோம், அந்த எழுப்புதலை தாகத்தோடு எதிர்பார்க்கிறோம். அந்த எழுப்புதல் அக்னி போடப்படட்டும், போடப்படட்டும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அக்னியை போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொரு ஊழியர்களையும் கொண்டு வித்தியாசமாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதற்கு தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது, நீங்கள் எழுந்து பிரகாசிக்கணும். கடைசி கொடிதான இருளான காலத்துக்குள் வந்துவிட்டோம். எங்கும் இருள் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிற காலத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இருள் நீங்க வேண்டுமானால், இருளை ஜெயிக்க வேண்டுமானால் வெளிச்சம் எழும்ப வேண்டியது அவசியம். ஒளியாக நீங்கள் எழும்பணும், வெளிச்சமாக நீங்கள் எழும்பணும். நாம் எல்லாரும் வெளிச்சமாக பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டால் இருளின் வல்லமைகள் முடக்கப்பட்டுவிடும், இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டுவிடும். கர்த்தருடைய வெளிச்சம் பரவ 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 தேசத்தில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து இயேசுவாகிய வெளிச்சம் எங்கும் அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அதுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் என்ன? எதை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும், எதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், எதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் தெளிவாய் பேசிக்கொண்டே வருகிறார். ஏனென்றால் இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவர் மீதும் தேவன் தன்னுடைய ஒளியை கொடுத்து நம்மை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதில் நாம் கடந்த நாட்களில் நேற்றுக்கும் இன்றைய காலையில் தியானித்தோம். ஒன்று, நாம் வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சமாகத்தான் வைத்திருக்கிறார். இயேசுவாகிய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் போது, நாம் இருக்கிற கிராமத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், உங்கள் இருக்கிற கடை தெருவில், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நீங்கள் வருகிற போகிற இடத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களிலே மற்றவர்கள் இயேசுவின் வெளிச்சத்தை காண வேண்டும். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற இருளின் வல்லமைகள் முடக்கப்பட்டு விடும். அதனால் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அதற்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, சுவிசேஷம் என்பது ஒரு வெளிச்சம், சுவிசேஷத்தின் ஒளி என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 சுவிசேஷத்தின் ஒளி, அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும். நான் பிரகாசிக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் போதாது. சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும். எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே இயேசு என்கிற நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவித்து அறிவித்து நம்ம சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் பரவும். சுவிசேஷத்தின் வெளிச்சம் பரவ பரவ சாத்தானுடைய இருளெல்லாம் ஒடுக்கப்பட்டு விடும், சாத்தானுடைய இருளெல்லாம் முடக்கப்பட்டு விடும்.
அதனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதனால தான் சாத்தான் சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி தடை கொண்டு வருவதற்கு மிகுந்த பலமாய் போராடுகிறான். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம் என்றால் மதம் மாற்றுகிறார்கள், கட்டாய மதம் மாற்றுகிறார்கள். அதனால் இந்த மதமாற்ற அனுமதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கைப்பிரதி கொடுப்பதை கூட தடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு அரசாங்கங்கள் அதிகாரங்கள் எழும்பிவிட்டதை இந்தியாவிலே பார்க்கிறோம். எதற்காக? இந்த வெளிச்சம் பரவினால் சாத்தானுடைய இருள் முற்றிலும் முடக்கப்பட்டு விடும் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகவே தான் அவன் தீவிரமாக இதை தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிரதான கட்டளையை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. என்னால் சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அது வல்லமையின் அபிஷேகம், அது தைரியத்தின் அபிஷேகம், ஒருவரும் எதிர்பேசக்கூடாத வாக்கு வல்லமை கொடுக்கிற அபிஷேகம், அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு அபிஷேகம், பிசாசின் வல்லமைகளை மடங்கடிக்கிற ஒரு அபிஷேகம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கென்று அந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார். அந்த அபிஷேகத்தை தான் உங்கள் மேல் ஆண்டவர் பொழிந்தருளினார். இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பெருகும், அந்த கிருபைகள் பெருகும், வல்லமையும் வரங்களும் பலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். தெருக்களிலே இனி அற்புதங்கள் நடக்கும். இனி தெருக்களிலே பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்ட மக்கள் விடுதலை அடைவார்கள். தெருக்களிலே இனி சப்பானிகள் நடப்பார்கள். அதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போதே பிசாசு ஓடும். நீங்கள் ஜெபிக்கும் போது சப்பானிகள் நடப்பார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்து அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை பறைசாற்ற வேண்டும். அதற்கு தான் சுவிசேஷத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இனி ஆவியானவர் உங்களை அமர்ந்திருக்க விடமாட்டார். உங்களை தோண்டி எழுப்புவார். மகளை இந்த கிராமத்துக்கு போ, மகனை இந்த கிராமத்துக்கு போ, இந்த தெருவுக்கு போன்ற ஆவியானவர் ஏவும் பொழுது உடனே கீழ்ப்படிந்து விடுங்கள். பிலிப்பை ஆவியானவர் கொண்டு வந்து சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் நிறுத்துகிறார். இங்கே அறிவே என்பதாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. பட்டணமே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. எழுப்புதல் கிராமங்களுக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த சுவிசேஷம் கிராமங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும். பட்டணங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, விடுதலையின் மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம், நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வருவீர்கள். அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அதற்கு தான் வரங்களினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிவிட்டார். வல்லமை வரங்களை தந்து விட்டார். சந்தேகப்படாதங்க, தைரியமாய் ஜெபிங்க, அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். தைரியமாய் வாயை திறந்து பிசாசுக்கு கட்டளையிடுங்கள், அது அலறிக்கொண்டு ஓடும். நீங்கள் அற்புதங்களை உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இனி அதன் நிமித்தம் சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடமும் பரவி 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 இருளின் ஆதிக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. இதுவரை நம் தேசத்தை இருளுக்குள்ளே கட்டு வைத்திருந்த சாத்தானுடைய வல்லமைக்கு முடிவு வருகிறது. எங்கும் இயேசுவின் வெளிச்சம் பரவ போகிறது. நம் தேசமே சுவிசேஷத்தின் ஒளியினால் நிரப்பப்பட போகிறது. அதற்கு தைரியமாக எழுந்து நாம் புறப்பட வேண்டும். ஆகவே அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் தந்துவிட்டார். ஆண்டவருக்கு நன்றி. இன்னொரு வெளிச்சம் இருக்கிறது. மறுபடி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நல்ல செயல்கள், நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்கள், அது ஒரு வெளிச்சம். அது ஒரு வெளிச்சம். அது இருளை போக்குகிற வெளிச்சம். நற்கிரியைகள், நன்மையான காரியங்கள், அதை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். வெறுமனை பிரசங்கம் மாத்திரம் பண்ணவில்லை. வெறுமனை வியாதிஸ்தரை மாத்திரம் குணமாக்கவில்லை. வெறுமனை பிசாசு பிடித்தவளை மாத்திரம் விடுதலை கொடுக்கவில்லை. திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது குறைவை நிறைவாக்குகிற அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறார். பசியோடு இந்த மக்கள் போனால் சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் அப்பத்தை அவர் பெருக பண்ணி எல்லாரையும் திருப்தியாக சாப்பிட வைத்து அனுப்பி நன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்.
இந்த மாதிரி ஆண்டவர் நன்மைகள் செய்ததையும் வேதத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி நாமும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் வந்த பிறகு எழுப்புதல் அக்கினி சுவிசேஷத்தின் அந்த வெளிச்சம் பரவ ஆரம்பித்த சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 40 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்று சொல்லக்கூடிய சீஷி இருந்தாள். விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை, ஒரு சீஷி இருந்தாள். இனி நாம் என்ன சொல்லணும்? நான் விசுவாசி அல்ல, இயேசுவின் சீஷன், இயேசுவின் சீஷி என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் திரளான விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிகள் சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். நம்ம 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளாய் இருக்கக்கூடாது, சீஷர்களாய் மாற வேண்டும். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள் என்று தான் வேதம் சொல்லுகிறாரு. அவள் நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தாள். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்த பட்டணத்தில் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த வசனத்தை நல்ல ஆழமாய் படியுங்கள். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெண், ஒரு தொற்காள் என்கிற ஒரு பெண் அந்த பட்டணத்தில் நற்கிரியைகளையும், அவள் சீஷி, அவள் தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த செய்தி அந்த பட்டணம் முழுவதில் பரவி இருக்கும். யார் இந்த பெண்? இவ்வளோ நன்மை செய்கிறாள், விதவைகளுக்கு உதவி செய்கிறாள், ஏழைகளுக்கு இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுகிறாள், நிறைய குடும்பங்கள் இவளாலே வாழுகிறது. அவள் மரித்த போது விதவைகள் வந்து பேதவரிடத்தில் அவள் செய்து கொடுத்த வஸ்திரங்களை காண்பித்து அழுகிறார்கள். ஐயோ, இந்த தொற்காள் தான் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறாள் என்று அந்த செய்தி பட்டணம் முழுவதில் பரவி, யார் இந்த தொற்காள்? இவள் மூலமாக இவ்வளோ மக்கள் நன்மை பெறுகிறாங்க, விதவைகள் சந்தோஷப்படுகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்களை செய்கிறாளே, அவள் தனக்கென்று ஒன்று வைத்து கொள்வதில்லையா? இவ்வளோ தாராளமாய் தான தர்மம் செய்கிறாளே. அந்த நற்கிரியை அந்த பட்டணம் முழுவதும் ஒரு வெளிச்சமாய் பரவுகிறது. அது காரணம் என்ன? இயேசு. இயேசு. அவள் இயேசுவனுடைய சீஷியாய் இருக்கிறாள். அவள் இயேசுவை சொந்தமாக்கி இருக்கிறாள். அவள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறாள். அவளோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்கிற நாமம், அந்த வாசனை பட்டணம் முழுவதிலும் பரவுவதற்கு காரணம் தொற்காள் என்கிற ஒரு சீஷி. அவள் செய்த நற்கிரியைகள், தான தர்மங்கள் வெளிச்சமாய் பரவுகிறது. ஆகவேதான் அவள் மரித்த போது விதவைகளெல்லாம் வந்து பேதர்கிட்ட அழுகிறார்கள். பேதர் அதையெல்லாம் பார்க்கிறார். இவ்வளோ பேருக்கு சாட்சியாக இருந்த மகள், இயேசுவின் நாமம் இவள் மூலமாய் மகிமைப்பட்டது. இவளுடைய நற்கிரியைகள் மூலமாய் ஒரு வெளிச்சம் இந்த பட்டணத்தில் பரவி இருக்கிறது. எல்லாரும் இயேசு 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 இயேசுவனுடைய சீஷி என்று சொல்லுகிறார்களே. ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த மகள் உயிரோடு எழும்பணும். இன்னும் கொஞ்ச நாட்கள் அவள் இருக்க வேண்டும். அவர் தேவனை நோக்கி பரிந்து பேசுகிறார். பேதுரு முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி முதலாவது கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இந்த பெண் நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் இந்த பட்டணத்துக்குள்ளே பரவி இருக்கிறது. அவள் செய்த நற்கிரியைகள், தான தர்மங்கள் நிமித்தம் விதவைகள், நிறைய குடும்பங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. அவள் இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேண்டியது அவசியம். தேவனிடத்திலே பரிந்து பேசி சரியான காரணம் இருந்தது. அதனால தேவன் சொன்னார், சரி பேதுரு, நீ வேண்டிக் கொண்டபடி அவருடைய ஜீவனை திரும்ப அனுப்புகிறேன். அதன் பிறகுதான் கர்த்தரோடு அவர் பேசின பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்று சொல்லுகிறார். உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தின போது எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த ஒரு பெண்ணின் நிமித்தம் யோப்பா பட்டணம் முழுவதிலும் கர்த்தருடைய வெளிச்சம் பரவ ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் பரவ ஆரம்பித்து விட்டது. நற்கிரியைகள், தான தர்மங்கள் நிமித்தமாய் அதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இந்த தான தர்மங்கள் செய்கிற சுயநலம் இல்லாதபடி, பேர் புகழை எதிர்பார்க்காதபடி, ஜனங்கள் மேல் அக்கறையோடு செயல்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை கவனமாய் நோக்கி பார்க்கிறார்.
10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு ரோம அதிகாரி, 100க்கு அதிபதி. அவனுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசுவை பற்றி அவனுக்கு என்ன தெரியவில்லை. அவர்தான் இரட்சகர் என்று அறியவில்லை. ஆனால் அவன் கடவுள் பக்தி உள்ளவன். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று தன் குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லி மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தானாம். சாதாரண தர்மம் அல்ல, மிகுந்த தர்மங்களை செய்து வந்தான். தொற்காலம் அப்படித்தான், மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தாள். இதெல்லாம் நாம் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். தான தர்மங்களை செய்தபடியால் ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு வருகிறது, அவன் செய்த தான தர்மங்கள் பரலோகத்துக்கு வருகிறது. ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்த உடனே பரலோகத்திற்கு அது நினைப்பூட்டுதலாக எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு விதவைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி நீங்கள் கொடுத்த உடனே அதை குறித்த விவரம் பரலோகத்துக்கு தேவனுக்கு முன்பாய் போகிறது. இப்படி ஒரு விதவைக்கு இந்த விசுவாசி, இந்த சீஷி, இந்த சீஷன், இந்த தேவனுடைய பிள்ளை உதவி செய்திருக்கிறார்கள், அந்த கணக்கு கர்த்தருக்கு முன்னால் கொண்டு போகப்படுகிறது. அதை வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டுதலாய் செல்லுகிறதோ, அதே மாதிரி நாம் செய்கிற தான தர்மங்கள், ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது, ஒரு உடல் ஊனமுற்ற மகனுக்கு உதவி செய்யும் போது, ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கும் பொழுது, விதவைகளுக்கு உதவி செய்யும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது, நீங்கள் கரத்தை நீட்டிங்க உதவி செய்வீங்க, நீங்கள் அதை மறந்துடுவீங்க. ஆனால் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் அது நினைப்பூட்டுதலாய் செல்லுகிறது என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் தேவ தூதனை கூப்பிடுகிறார். ஒரு மனிதன் உண்மையாய் ஜெபம் பண்ணுகிறான், அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு இரட்சகரை பற்றி தெரியவில்லை. இவன் ரட்சிக்கப்படணும், இவன் ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே வர வேண்டும். அவனுடைய தான தர்மங்களை எனக்கு முன்பாய் வந்து நிற்கிறது. இவ்வளவு தான தர்மம் செய்திருக்கிறானே, பரலோகத்திலே வந்து நிற்கிறாரு. சுயநலம் இல்லாதபடி, பேர் புகழ்ச்சியை எதிர்பார்க்காதபடி அவன் செய்திருக்கிறானே. உடனே தேவதூதனை அனுப்பி, நீ போய் அவனோடு பேசு, பேதுருவோடு போய் சொல், பேதுரு போய் சுவிசேஷத்தின் செய்தியை சொல்லணும், அவன் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும், அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை நான் அருளி செய்ய வேண்டும் என்று தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்று 4வது வசனத்தில் தேவதூதன் சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ தான தர்மம் செய்வது எவ்வளவு முக்கியம், நம்முடைய ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நன்மை செய்வது, நற்கரியைகள் செய்வது, தான தர்மம் செய்வது, அதுவும் பரலோகத்திற்கு போகிறது என்பதாய் வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நற்கரியைகள் மூலமாய் ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உன்னுடைய வெளிச்சம் அவளுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது என்பதாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை அந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். சுத்தமான பக்தி என்பது என்ன? நீங்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவதும், வேதத்தை தியானிப்பதும், ஆலயத்திற்கு வருவதும் அது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி இன்னொரு காரியம் இருக்கிறது. யாக்கோபு 1:27 வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்றால் என்ன? நம்ம கைத்தட்டி பாடுவது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஆராதிப்பது மாத்திரம் அல்ல, வேதத்தை தியானிப்பது, காணிக்கை கொடுப்பது மாத்திரம் அல்ல. இதெல்லாம் அவசியம் என்று தான் சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விட்டுவிடக்கூடாது, இது அவசியம். ஆனால் இது மாத்திரம் பக்தி அல்ல, இது மாத்திரம் பூரணப்பட்ட பக்தி அல்ல. தேவனுக்கு முன்பாய் மாசில்லாத பக்தி, உங்களை கரைபடாதபடி காத்து கொள்ள வேண்டும். உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் மோகங்கள், உலகத்தின் காரியங்களால் கரைப்படுத்தாதபடி உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது தேவனுக்கு முன்பாய் சுத்தமான பக்தி.
திக்கற்ற பிள்ளைகள் என்றால் யார்? தகப்பனில்லாத பிள்ளைகள். தகப்பனில்லாத பிள்ளைகள், ஃபாதர்லெஸ் சில்ட்ரன். அந்த மாதிரி தகப்பனில்லாத பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது தேவன். விதவைகள் மீது அக்கறை உள்ள தேவன், தகப்பனில்லாத பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன், அவர்களை கவனித்து பார்க்கிற தேவன். யாராவது அவளுக்கு உதவி செய்தால் தேவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். ஒரு விதவைக்கு உதவி செய்து விட்டால் உங்களை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். தகப்பனில்லாத ஒரு பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்து விட்டால் ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். என்னால் அவர் விதவைகளின் தேவன், அவர் விதவைகளுக்காக பரிதபிக்கிற தேவன், தகப்பனில்லாத பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். அவங்களை விசாரிப்பது சுத்தமான பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை சுற்றிலும் உங்களுடைய தெருவில் எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, உங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிறாங்க, உங்கள் பட்டணத்தில் இருக்கிறாங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒருவேளை வசதியோடு இருக்கிறாங்க, பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, பரவாயில்லை. ஆனால் தனித்து விடப்பட்டு யாருடைய ஆதரவும் இல்லாமல், யாருடைய ஒரு உதவியும் இல்லாதபடி தனித்து வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற விதவைகள் எத்தனை பேர். இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற விதவைகள் எத்தனை பேர். அவங்களை விசாரிப்பது, அவங்களுக்கு போய் உதவி செய்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இலங்கையில் யுத்தம் முடிந்த போது ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். பிரதர், விதவைகள் 80,000க்கும் அதிகமான விதவைகள், யுத்தத்தில் கணவனை பறிகொடுத்த இளம் விதவைகள், சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். ஆண்டு சொன்னால் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நீ போ அந்த மக்களுக்கு உதவி செய். அதனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய டீமாய் புறப்பட்டு போய் ஆயிரக்கணக்கான விதவைகளை லிஸ்ட் எடுத்து சபைகள் மூலமாய் அந்தந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத விதவைகளை கூட்டி சேர்த்தோம். அங்கே போனால் அவங்களுக்கு சில கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்க பல பொருட்களை வாங்கி கொண்டு போய் அந்த தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கும் அந்த விதவைகளுக்கு உதவி செய்த போது அவனுடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். துக்கமாய் வந்த அந்த பிள்ளைகள், இளம் விதவைகள் மகிழ்ச்சியோடு போனதை பார்த்தபோது நமக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷம். நாங்கள் இந்த உதவி செய்வதை பார்த்துட்டு இலங்கையினுடைய இராணுவ அதிகாரிகள், அப்போ தான் யுத்தம் முடிந்திருக்கிறது, அதனால நாங்கள் செய்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் அவங்க வந்தாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கவனித்தாங்க. ஒரு இராணுவ அதிகாரி பேசினார், நீங்கள் தமிழ் மக்களுக்கு தான் உதவி செய்வீங்களா அல்லது சிங்கள மக்களுக்கு உதவி செய்வீங்களா? நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம், நாங்கள் எல்லாருக்கும் இயேசு பொதுவானவர், சிங்கள மக்கள் என்று பிரிக்க மாட்டோம். அப்படியானால் யுத்தத்தில் கணவனை இழந்து விதவைகளாக்கப்பட்ட சிங்கள விதவைகள் ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் செய்கிறோம். எந்த இடம் சொல்லுங்கள் என்ன. அவங்க ஒரு பக்கத்தில் அருணநாதபுரம் என்கிற பக்கத்தில் ஒரு கேம்புக்கு அழைத்து கொண்டு போனாங்க. நாங்கள் திரளாக அந்த உதவி பொருட்களை எடுத்து கொண்டு போனோம். ஆயிரக்கணக்கான விதவைகள், நிறைய இளம் விதவைகள், சிங்கள இராணுவ வீரர்கள் மறிச்சதுனால விதவைகளாக்கப்பட்டவங்க சோகத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. மிலிட்டரி இராணுவ அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மத்தியில் நான் சொன்னேன், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களுக்காக இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், உங்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். காரணம் இயேசு அந்த அன்பை எங்களுக்கு தந்ததுனால உங்களுக்கு செய்கிறோம் என்று எல்லாருக்கும் உதவி செய்கிறோம். பெரிய சந்தோஷம். அந்த கேம்பஸ் முழுவதிலும் அந்த இராணுவ அதிகாரிகள் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அனுப்பினார்கள். இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. அந்த வெளிச்சம் அந்த மக்கள் மத்தியிலே பரவுகிறது. இதற்கு காரணம் இயேசு என்கிற வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது. விதவைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்ற துயர செய்தி வந்திருக்கிறது. எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தகப்பனில்லாத குழந்தைகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. ஏன்? டாஸ்மாக் கடையினால, மதுபான கடையினால குடித்து 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 அநேக ஆண்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் டாஸ்மாக் கடை மூடும் வரைக்கும் நம்ம ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். டாஸ்மாக் கடை மூடப்பட்டே ஆக வேண்டும். முதலமைச்சரோடு ஆண்டவர் பேசியே ஆக வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த டாஸ்மாக் மதுபான கடை அது அநேக குடும்பங்களை
பெண்களை விதவைகளாக்கி கொண்டு இருக்கிறார். உங்கள் கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. ஒரு சின்ன உதவி, அவங்க பெருசான்னு கேட்க போகிறதில்ல. என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு பாட புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கணும், அவ்வளோதான் சொல்ல போகிறாங்க. ஏதோ அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும், ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும். நீங்கள் நிறைய பேர் ஒருத்தருக்கு செய்யுங்க, வருஷத்தில் ஒருவருக்கு செய்யுங்க. உங்கள் தெருவில் உள்ள ஒரு விதவை கண்டுபிடிங்க. உங்கள் கிராமத்தில் ஒரு விதை உதவி இல்லாமல் தனித்து கஷ்டப்படுகிற ஒரு விதவைக்கு அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுங்க, சமையலுக்கான ஒரு பொருளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க. அது தேவனுக்கு பிரியமான காரியம். நன்மை செய்யுங்க. அது நிமித்தம் கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு தேசம் முழுவதில் பரவி செல்லும் என்பதாக. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரெயர் 13:16. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு பலி என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் தேசத்துக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். அதே விதமாக எபிரெயர் 13:16 சொல்லுகிறது, நன்மை செய்வது தான தர்மங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரம் போதாது, நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதன் மூலமாய் கர்த்தருடைய வெளிச்சம் தேசத்திலே பரவும் என்பதாக இயேசுவே சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் ஜனங்களோடு பேசும்போது தன் ஜனங்கள் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. தேவன் ஏழைகள் மேலே எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் என்பதை வசனம் வெளிப்படுத்துகிறது. அதை வாசிக்க கேட்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பது இல்லை. எல்லா தேசத்தில் எளியவர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரம் அல்ல, அமெரிக்காவில் கூட எளியவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள் இருப்பதை தெரியும். எல்லா நாட்டிலும் ஏழைகள் இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலுமே ஏழைகள் தரித்திரத்தில் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டதும் எளியவனுமாகிய, சிறுமைப்பட்டவர்கள் எளியவர்களுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். நீ தர்மம் செய்வதில் பிசினித்தனம் பண்ணாத, தர்மம் செய்வதில் பிசினித்தனம் பண்ணாத. ஒரு 50 பைசா இருக்கு, 1 ரூபா இருக்கு, நீ பிசினித்தனம் பண்ணாத. ஆண்டவர் சொல்ல, தாராளமாய் உன் கையை தர, தாராளமாய் கொடு. அந்த ஏழைகளுக்கு, அந்த தரித்திரருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாராளமாக உன் கையை தர என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இட் இஸ் மை கமாண்ட், இது என்னுடைய கட்டளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதை கை கொள்ளுகிறோமா, அதற்கு கீழ்ப்படுகிறோமா என்று யோசித்து பாருங்கள். வேத வசனம் இதை குறித்து தெளிவாய் பேசுகிறது. புதிய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு பவுல் எழுதும் போதெல்லாம் ஆவியானவர் தெளிவாய் பேசி இருக்கிறார். நன்மை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்ய படியுங்கள். வெறுமனை ஜெபித்தால் போதாது, சுவிசேஷ அறிவித்தால் போதாது, அதையும் தாண்டி இன்னொரு காரியம் செய்யணும். நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் மக்களுக்குள்ளே கடந்து செல்லும். ஒரு காலத்தில் பாருங்க, மிஷனரிகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க மிஷனரிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்தபோது இந்த தேசம் எப்படி இருந்தது, அந்த மக்களை பார்த்துட்டு வெறும் நான் இயேசுவை பற்றி தான் சொல்ல வந்தோம், எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க, எல்லாரும் மனம் திரும்புங்க, எல்லாரும் அபிஷேகம் பெறுங்க, எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படுங்க, அதை மாத்திரம் செய்யவில்லை. அவங்களுடைய நோக்கம் அவங்க ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்பது தான். ஆனால் அவங்க வந்தபோது இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்கள் எதில் கஷ்டப்படுறாங்க, எது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணுமே, என்ன தேவை, 2 முக்கியமான காரியம் கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்கு கல்வி தேவை, இவங்களுக்கு மருத்துவம் தேவை.
அதில் கவனம் செலுத்தினாங்க. இயேசு சொன்ன வார்த்தையின்படி நற்கிரியைகளை செய்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு அவங்க ஒரு தப்பான எண்ணத்தோடு அவங்க எல்லாம் மதத்தை பரப்புறதுக்கு, மதம் மாத்துறதுக்கு அவங்க வந்து ஆஸ்பத்திரி, மதம் மாத்துறதுக்கு ஸ்கூலு என்பதாக. அப்படி பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு வந்து அத்தனை பேர் மதம் மாறி இருக்கணுமே. எத்தனை கோடி பேர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வந்து நன்மை பெற்று போகிறார்கள். அங்கே யார் மதம் மாற்றுவது? பொய்யான காரியத்தை சில பிசாசின் மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. மிஷனரிகள் இந்திய மக்கள் மேலே பாரம் கொண்டு இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்தார்கள். வேலூர் மாவட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த மிஷனரிகள் கிராமமாய் மருத்துவ உதவி செய்து கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் பெண்கள் ஆண்களிடத்தில் வைத்தியம் செய்து கொள்ள மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஐடா ஸ்கேடர் என்கிற அந்த மிஷனரியுடைய வாலிப மகள் அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்காக தன் பெற்றோரை சந்திக்க வந்திருந்தாள். அவங்களோட கூட படித்தவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா மிஷினரி, நீயும் மிஷினரியாக தான் போவே என்று. அவள் சொன்னாள், நான்லாம் மிஷினரியாக போக மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா போய் இந்தியாவில் கஷ்டப்படுறாங்க. நான் படித்து நல்ல வேலை செய்து நான் சம்பரமாக வாழணும். என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கனவோடு இருந்த வாலிப மகள். அவளுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் மருத்துவத்துக்காக கிராமத்துக்கு போய்விட்டார். ஒரே நாளில் ஒரே சமயத்தில் 3 பேர் தேடி வர்றாங்க. முதலாவது ஒருத்தர் வந்து, ஐயா அம்மா, என்னுடைய மனைவி தலைப்பிரசவம் கர்ப்ப வேதனைப்படுகிறாள், டாக்டர் எங்கன்னு கேட்டா. இல்லை டாக்டர்னு சொன்னால் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர், எங்கள் அப்பா வந்தவுடனே அனுப்பி வைக்கிறேன். இல்லை, ஆண்களை வச்சு நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பாருங்க. அது சொன்னால் எனக்கு தெரியாது, நான் டாக்டரும் கிடையாது, எனக்கு பிரசவம் பார்க்கலாம் தெரியாது, என்னால் முடியாது, எங்கள் அப்பாவை அனுப்புகிறேன். இல்லை வேண்டாம், செத்தாலும் பரவாயில்ல, ஆண்களை வச்சு மருத்துவம் பார்க்க மாட்டோம் என்று துக்கத்தோடு போய்விட்டார். கொஞ்ச நேரம் யோசித்தா, ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது? அமெரிக்காவில் எல்லாம் பார்க்குறாங்களே, இங்கே ஏன் பார்க்கக்கூடாது என்று. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பன் ஓடி வந்தான். அம்மா வந்து காப்பாற்றுங்க, என் மனைவியை காப்பாற்றுங்க, தலைப்பிரசவம் உயிருக்காய் போராடுகளால் வந்து காப்பாற்றுங்க. அவர் சொன்னார், நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர், அவர் வெளியே போயிருக்கிறார், வந்த உடனே நான் கூட்டிகிட்டு வர்றேன், எங்கள் அப்பா தான் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. வேண்டாம், உங்கள் அப்பா வேண்டாம், ஆண்கள் எங்களுடைய பெண்களை மருத்துவம் பார்க்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வாங்க என்று சொன்னபோது அவளுக்குள்ள நான் எப்படி பார்க்க முடியும், என்னால் செய்ய முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். துக்கத்தோடு போயிட்டாங்க. 3வது ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மனைவி கஷ்டப்படுகிறாள், நீங்கள் வந்து காப்பாற்றுங்க. அவளும் எங்களுடைய அப்பா என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். 3 பேர் ஒரே நாளில் கொஞ்சம் நேரத்தில் வந்தபோது துக்கத்தோடு எல்லாரும் போயிட்டாங்க. இவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் எங்கள் அப்பா வைத்தியம் செய்யக்கூடாது, பெண்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது? ஐயோ, இந்த 3 பேர் என்னை போல் கொஞ்சம் வயசு உள்ளவங்க, கொஞ்சம் வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ? அவள் பதறிக்கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் செய்தி வந்தது, 3 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். அந்த 3 பெண்களுடைய பிணமும் அவளுடைய வீட்டுக்கு முன்பாக ஒன்றன் பை ஒன்றாக எடுத்து செல்லப்படுவதை அவள் பார்த்தாள். அந்த அறையில் அவள் நிற்க போது, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் ஆண் மருத்துவம் பார்க்கக்கூடாது? இந்த மக்களுக்கு என்ன செய்வது, எப்படி செய்வது? அப்போ ஆண்டவர் பேசினார், இந்த மக்களுக்கு உதவி செய்ய நீ வருவாயா? ஐடா ஸ்கேடர், நீ வருவாயா இந்த மக்களுக்கு உதவி செய்ய? இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய, இந்த மக்களுக்கு நன்மை செய்ய நீ வருவாயா? நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன அந்த வாலிப மகள் முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தான். நான் வர்றேன் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நான் வருவேன், டாக்டராய் வருவேன், நான் போய் படித்து டாக்டராக வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன், என்னை போல பெண்களை சாக விட மாட்டேன், நான் வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து ஒரு வைராக்கியத்தோடு புறப்பட்டு போன ஐடா ஸ்கேடர் மருத்துவ டாக்டராக படித்து முடித்து வேலூருக்கு வந்தார்கள். இந்த பெண்களுக்கு சேவை செய்ய வந்தாள். எதற்காக? மரமாற்ற வந்தாங்களா? எல்லாரையும் மரமாற்றி கொண்டு போகணுன்னு வந்தாங்களா? எல்லாரையும் அமெரிக்காவுக்கு கூட்டு போயின்னு மரமாற்றின்னு வந்தாங்களா? சில அறியாத முட்டாள்கள் அதை குறித்து பேசுகிறார்கள். இயேசுவின் அன்பு,
இயேசுவின் பாரம் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யணுமே. இந்த மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த மக்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? இயேசுனுடைய அன்பு நெருக்க ஏவினபடியினால் சேவை செய்வதற்காக வந்து தியாகத்தோடு நின்றார்கள். அவங்க பணம் சம்பாதித்து கொண்டு அமெரிக்காவுக்கு அள்ளி கொண்டு போகவில்லை. இன்றைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற மருத்துவர்களைப் போல அல்ல, தியாகத்தோடு தங்களை பணி செய்து ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக இரவு பகலும் உழைத்தார்கள். அப்படி வந்தது தான் சிஎம்சி ஆஸ்பத்திரி. ஒரு தியாகத்தோடு தன்னை அர்ப்பணித்து, ஏன் அதுக்கு பிறகு ஐடாஸ்காரர்கள் எழும்பவில்லை? அமெரிக்காவில் இருந்துதான் ஒரு பெண் வர வேண்டுமா இந்திய மக்களுக்கு உதவி செய்ய? நீங்கள் இங்கே ஒருத்தர் கூட இல்லையா? ஒருவர் கூட இல்லையா? நன்மை செய்யக்கூடிய மக்கள் ஏன் எழும்பவில்லை? சமுதாயத்தை குறித்த அக்கறை இல்லை. நமக்கு பக்கத்திலே மரித்து கொண்டிருக்கிற மக்களை குறித்த சிந்தை இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை குறித்த எண்ணம் இல்லை. திருச்சபை என்றால் சுற்றிலும் இருக்கிற மக்களை குறித்த அக்கறையோடு இருப்பதுதான் திருச்சபை. சுயநலமான திருச்சபைகளாய் சபைகள் மாறிவிட்டது. நன்மை செய்கிறவர்கள் எங்கே? நீங்கள் நன்மை செய்வதன் மூலம் அந்த வெளிச்சம் பரவும், பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொன்னாரே, அதை செய்வதற்கு ஏன் நாம் தவறிவிட்டோம்? யோசித்து பாருங்க. எமி கார்மைக்கேல் ஒரு வாலிப மகள் வெளிநாட்டில் இருந்து இறங்கி வந்தாங்க, புறப்பட்டு வந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர்ல ஆண்டவர் கொண்டு வந்தார். அங்க வந்து என்ன செய்தாங்க? அந்த நாட்களிலே வாலிப பெண் பிள்ளைகள் தேவதாசி என்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்த வாலிப பெண் பிள்ளைகளை கடவுளுக்கு நியமித்து விட்டால் கோயிலில் வந்து விட்டு விடுவார்கள். யார் வேணாலும் எப்படி வேணாலும் அந்த பெண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை முடிந்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு கலாச்சாரமாய் பழக்கமாய் இருந்தது. இதை பார்த்துட்டு அவங்க உள்ள துக்கம் அடைந்தது. யார் இப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம இயேசுவை பற்றி அறிவிப்போம், ரட்சிக்கப்பட்டு 4 பேர் பரலோகத்து வந்தால் சரி, நம்ம சபைக்கு வந்து காணிக்கை கொடுத்தா சரி என்கிற சுயநலத்தோடு ஊழியம் செய்யலை. இந்த பெண்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதே, பாதுகாக்கப்படணுமே. அதற்கு பலத்த எதிர்ப்புகள் இருக்கும். ஆண்களுடைய ஆதிக்கம், கொலைவெறி கொண்ட மூர்க்கர்கள் இந்த பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பயப்படவில்லை. உயிரை பணையம் வைத்து வாலிப பெண் பிள்ளைகளை மீட்டு எடுத்து கொண்டு வந்து ஆசிரமத்தை ஏற்படுத்தி பாதுகாத்தார்கள். எதிர்த்தாங்க, கொலை பண்ணுவோம் என்றார்கள். நடக்காது, இந்த பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், இவங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உயிரை பணையம் வைத்து சமுதாயத்தில் இந்த தீமையை எதிர்த்து நின்று ஜெயித்தார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு செயல்படக்கூடியவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் எழும்பல? இன்னைக்கு தீமையே இல்லையா? குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், வாலிப பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். தெருவோரத்தில் படுத்து கிடக்கிற கூட்டங்கள் எத்தனை? வீடில்லாதபடி தெருவோரத்தில் குடும்பமாய் படுத்து கிடக்கிற மக்கள் எத்தனை? எவ்வளவு பாதிப்புகளை இன்றைக்கு அநேக மக்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்கே? சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெறும் ஆராதனை நடத்தி தசம பாகத்தை பிரிப்பதற்கு தான் திருச்சபையா? பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்யப்படியுங்கள், நன்மை செய்யுங்கள். ஒரு சபையை சுற்றிலும் எத்தனை நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அத்தனை சபை செய்ய வேண்டும். அப்பதான் அது பிரகாசிக்கும். விதவைகள் மீது கவனம் செலுத்துங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துங்க. உங்க தெருவில் இல்லையா? உங்க கிராமத்தில் இல்லையா? உங்க கூட நீங்க வேலை செய்கிற இடத்துல ஏழை பெண்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு ஒடுக்கப்பட்டு இருக்கவில்லையா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சுயநலமாய் வாழுகிறோமோ? ஆண்டவர் வேதனையோடு பார்க்கிறார். யார் இந்த மக்களுக்கு நான் எப்படி நன்மை செய்வேன்? உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவர் நன்மை செய்ய வேண்டும். நாம் எழும்ப வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் மதர் தெரேசா அவங்க உயிரோடு இருந்தபோது ஒரு நாள் நான் மும்பை பட்டணத்தில் என் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். டிவியில் அவனுடைய பேட்டி ஓடிக்கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் பிரபலமான ஒரு டிவி சேனல் அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. என்னென்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏழைகளுக்கு என்ன செய்கிறோம், எல்லாமே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்டான். ஓய், ஏன் இதை செய்கிறீர்கள்? ஓய் யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ்?
ஏன் செய்கிறீங்க? மதர் தெரேசா அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னாங்க. நான் அந்த பேட்டியை நேரில் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோதான், ஒரே வார்த்தை, வேற ஒன்றும் சொல்லலை, விளக்கெல்லாம் சொல்லலை. ஏதை செய்கிறீங்க? ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். நான் அந்த பேட்டியை நேரில் பார்த்தேன், அதனால் தைரியமாக சொல்லுகிறேன், இயேசு அதான் வெளிச்சம். உலகமே இயேசுடைய நாமத்தை அதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறார். எப்படி ஒரு கடவுள் இருக்கிறார், ஏழைகள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், விதவைகள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எப்படி சமுதாயம் அறியும்? இயேசுவை அறிந்திருக்கிற உங்கள் மூலமா, என் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதுக்கு தான் சொல்லுகிறார், வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. இந்த நன்மை செய்யும் போது நிறைய போராட்டம் வரும். யாருக்கு நன்மை செய்கிறீங்களோ அவனே நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளுவான். அப்போ நமக்கு ரொம்ப மன வேதனை ஆயிரும். நன்மை செய்து என்னங்க பிரயோஜனம், எல்லாம் அவன் நன்றி கூட இல்லைன்னு சொல்லுவான். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக அன்று சொல்றார். என் பிள்ளைகளே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதுங்க. அவங்க நன்றி இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நீங்க நன்மை செய்துட்டா தேவன் உங்களுக்கு பிரதிபலன் தருவார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். அதான் வசனம், கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். நீங்க நன்மை செய்ய மறவாதிருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13 சொல்லப்படுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, சீஷர்களே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருங்க. எதிர்ப்புகள் வரும், முடக்க நினைப்பார்கள், பரிகாசங்கள் வரும். இவங்க மதம் மாத்திரத்தை தான் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பயப்படாதங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்து கொண்டே இருங்க. எங்கள் கிராமத்தில் சுற்றில கிராமம் ஏழை பிள்ளைகள், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம். பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் சென்டர். மாலையில் ஸ்கூல் முடிஞ்ச உடனே வருவாங்க, ஒரு 250 குழந்தைகள் வருவாங்க, 1ஆப்லேருந்து +2 படிக்கிற வரைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு வந்த உடனே நல்ல ஒரு பயிர், ஒரு காஃபிலாம் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் படிக்க வைப்போம். அப்புறம் இரவு உணவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். பெற்றோர் ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஆரம்பி ஜெபம் பண்ணுவோம், இயேசு பற்றி ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். அது மாதிரி நடந்தது. இதை பொறுக்காத மத தீவிரவாத அமைப்பினர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. மோகன்லால் மரம் மாத்துறாரு, இவங்களுக்கு எல்லாம் இந்த ஏழை குழந்தைகளை சாப்பாடு கொடுத்து மரம் மாத்துறாரு அப்படின்னு. அதிகாரிகள் வந்துட்டாங்க விசாரிக்க. உடனே கம்பியும் தடியும் தூக்கிட்டு வந்துட்டான், பெருசாக வந்து விசாரிக்க வந்துட்டான். இது மாதிரி மதம் மாத்துறீங்களாமே. ஹலோ, அந்த குழந்தைகளுடைய பெற்றோரிடத்தில் போய் பேசு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் என் பிள்ளைய மரம் மாற்றிட்டாங்கன்னு வா, பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றேன் பேசுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்ட பேசுனா, எங்கள் பிள்ளைக்கு நல்லது செய்கிறாங்க, நல்லது சொல்லி கொடுக்குறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்போ தான் ஒழுக்கமாக இருக்கிறாங்க, அவங்க ஜெப சொல்லி கொடுக்குறாங்க, என் பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், அதனால எங்கள் பிள்ளைங்க நல்ல சுபாவத்தோடு இருக்காங்கல்ல, எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறவங்க பிடிக்கலையா ஓடியே போயிருன்னு விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எவன் வருவான் அந்த பக்கம்? வரவே இல்லை ஒருத்தன். யாரை மரம் மாத்துறாங்க? இயேசு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இயேசு நற்கரிகளை செய்ய சொன்னார். அவங்களை யாரையும் மரம் மாற சொன்னோமா? இயேசுவை பற்றி சொல்கிறோம், நற்செய்தியை சொல்லுகிறோம். அந்த பெற்றோரை சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, பிள்ளைகளுடைய சுபாவம் மாறி இருக்குது. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை, அதுதான் இயேசுவின் வல்லமை. அது பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 வாலி பிள்ளைகள் வந்தாங்க. அங்கே நாங்கள் கிராமத்தில் இப்போ ஊழியம் செய்கிறோம். என்ன ஊழியம் செய்கிறீங்கம்மா? சுவிசேஷெல்லாம் சொல்கிறீங்களா? அது வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் காஸ்பலில் அறிவிக்க போவோம், ஆனால் எல்லா நாளும் கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, நான் என் ஃப்ரெண்டும் கிராமத்துக்கு போனோம், சுவிசேஷ ஊழியம் செய்ய போனால் அந்த சின்ன கிராமத்தில் நிறைய குழந்தைகள், ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இருந்துச்சு. அதுங்கெல்லாம் விளையாடுதுங்க, போகுதுங்க, ஒரு அழுக்காக இருக்குதுங்க, ஒரு சுத்தமாக இல்லை.
நாங்கள் பார்த்தோம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் தினம் சாயங்காலம் எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் கிராமத்துக்கு போயிடுவோம். அந்த பிள்ளைகள்லாம் கூட்டம் மரத்தடியில் கூடி வந்துடும். அக்கா அக்கா அண்ணி பாட்டு சொல்லி கொடுப்போம். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு சுத்தமாக இருக்கிறது, நீட்டாக இருக்கிறது, துணியை சுத்தமாக வச்சிருக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அப்புறம் பாடம் டியூஷன், எந்த பாடம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தோம். ஒன்றொன்னா அந்த கிராமத்தில் பிள்ளைகள் பெருங்கூட்டமாக வந்துட்டாங்க. நாங்கள் தினமும் போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள முழங்காலில் நின்று ஜெபிக்க வைப்போம். அவங்களுடைய பெற்றோர்லாம் வந்து பார்த்தாங்க, ஓ இந்த பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்போ டிசிப்ளினாக இருக்காங்க, சுத்தமாக இருக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக வைக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்கள் இப்போ பாடெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, இந்த 2 பிள்ளைகள் வந்து எங்கள் குழந்தைகளை எப்படி மாற்றிட்டாங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க, நீங்கள் தவறாமல் வாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர் அல்லாத அந்த கிராமத்தில் நன்மை செய்ததுனால எப்படி வாசல் திறக்கப்படுகிறாரு. ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? வீட்டிலே உட்காந்து 10 வருஷமாக வேலை தேடுறேன்றீங்களே, எவ்வளோ வேலை உங்கள் கண் முன்னால் இருக்குது தெரியுமா? எத்தனை வாய்ப்பை கண் முன்னால் ஆண்டவர் வச்சிருக்கிறார் தெரியுமா? கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க, எத்தனை குழந்தைகள் எத்தனை தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லித்தரேன் உனக்கு பாடம், ஒரு 2 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து அவங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவாங்க. இயேசுவிடத்தில் எப்படி நன்மை பெறலாம் என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அந்த வெளிச்சம், நன்மை செய்வதனால் உண்டாகிற வெளிச்சம் பரவ வேண்டும். சோர்ந்து போகாமல் செய்யுங்க. உங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற ஏழைகளுக்கு செய்யுங்க. எங்கள் சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சு தான், நான் சொன்ன சபை ஊழியக்காரிடத்தில் கஷ்டப்படுகிற விதவைகள் லிஸ்ட் எடுங்க. உதவி இல்லாத விதவைகள் எவ்வளோ மாதமாக அவங்களுக்கு கொடுக்கணும். சபைக்கு வர காணிக்கையில் ஒரு பங்கை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். மாதம் விதவைகளை நம்ம தாங்கணும்னு சொல்லி நிறைய விதவைகளுக்கு எவ்ரி மந்த் ஒரு உதவி கொடுக்கப்படுகிறது. அவங்க இப்போ சர்ச்சுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இப்போ இதனால் நாங்கள் தினசரி நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் ஐயா, எங்கள் பிள்ளைகள் கவனிக்கலை, யாருமே கவனிக்கலை, இப்போ இதை வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறோம், மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. இது தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியம், நீங்கள் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவையை பொறுப்பெடுக்கலாம். ஒரு விதவையுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். யோசித்து பாருங்கள், வித்தியாசமாக யோசிங்க, திங்க் பண்ணுங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணுமா? யாருக்கு உதவி செய்யணும்? கலாத்தியர் 6:10 வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உங்களுக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, வாய்ப்புக்கு தக்கதாக எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எந்த மத வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், எந்த வித்தியாசம் பார்க்காருங்க. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். அங்கே எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு. எல்லாம் கவனிங்க, எல்லா சபையிலையுமே விதவைகள் இருப்பாங்க, தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க, என் உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை விசுவாசிகள் இருப்பாங்க. எல்லா சர்ச்சிலையுமே பார்க்க முடியும். அவங்க இப்போ தான் விசுவாசத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, இயேசு ஆசீர்வதிப்பார்னு சபைக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அந்த விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரி எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து ஜெபிக்க வந்தாங்க. அவங்க இந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். அவங்களுக்கு கேன்சர் வியாதி இருந்தது. ஜெபித்ததுனால கேன்சர் வியாதி மறைந்து இயேசு அற்புத சுகம் கொடுத்துட்டார். அதனால் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவர் கணவர் ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு வந்து அடித்து துன்பம் தான் படுத்துவார். இப்போது இந்த சகோதரி ஜெபிச்சு சர்ச்சுக்கு போகிறத சாக்கா வச்சு, இனி நீ எனக்கு வேண்டாம், உன் கூட வாழ முடியாது அப்படின்னு கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு தொடுத்துட்டார். அப்போ கோர்ட்டில் அவங்கள விசாரிக்கிறாங்க. அந்த ஜட்ஜு கூப்பிட்டு விசாரித்து அவர் சொல்கிறாரு, இவ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா, அதனால் எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார். அவர் வந்து குடிச்சிட்டு அடிக்கிற மனுஷன். ஆனால் இந்த சகோதரி சொல்கிறாங்க, நீ என்னம்மா சொல்கிற? ஐயா, என் சரீரத்தில் கேன்சர் கட்டி இருந்துச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் செலவு பண்ணால் அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய் ஆப்ரேஷனுக்குன்னு சொன்னாங்க. நான் போய் இந்த கிறிஸ்தவன்கிட்ட சொல்லி ஜெபித்த போது இயேசு என்னை குணமாக்கிட்டார்.
இப்போ கேன்சர் இல்லை, நல்ல சுகமாக இருக்கிறேன், அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஜட்ஜி முன்னால் சாட்சி சொன்னாங்க, நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன நீதிபதி ஆச்சரியமாடி கேட்டுக்கொண்டே இருந்தார், எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு இயேசு வேண்டாம், இயேசுவை விட்டுருன்னு சொல்கிறாரு. எப்படியா அவரை விட முடியும்? சரி, இப்போ அவர் சொல்கிறாரு இயேசுவை விட்டால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன்றார், நீங்கள் என்ன சொல்கிறம்மா அப்படின்னு கேட்டால், எனக்கு இயேசுவும் வேணும், என் கணவரும் வேணும் அப்படின்னு சர்ச்சைக்கிட்ட சொல்லிட்டாங்க. இயேசுவும் வேணும், என் கணவரும் வேணும்னு சொல்லி. ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, உனக்கு ஒன்றும் தர மாட்டேன். பாவம், அந்த ஏழை சகோதரி அடித்து வேதனைப்படுத்தினது இல்லாமல் கைவிட்டுட்டு அந்த ஆள் உதவியே செய்யாமல் ஒதுங்கிட்டான். 2 சின்ன சின்ன குழந்தைகள். இப்போ அந்த சகோதரி ஜெபிக்க வந்தாங்க, கண்ணீரோடு அவங்க உதவி கேட்க வரலை, ஜெபிக்க வந்தாங்க. இது மாதிரி நடந்ததை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார், இவர்களுக்கு நீ உதவி செய்யணும், இவங்களுக்கு நீ உதவி செய்யணும். நான் சொன்னேன், அவங்கள உங்கள் 2 குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம், பிள்ளைகள் படிக்கட்டும், நான் கூலி வேலை செய்து பிழைச்சிக்கிடுவேன் ஐயா, அதை வச்சு சாப்பிட்டு கொள்வேன் சரி என்று சொல்லி அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தோம். படித்து முடித்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கு அந்த குடும்பத்தையே சந்ததியை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன உதவிதான். விசுவாச குடும்பத்தார் உங்கள் சபையில் இப்படி எத்தனை பேர் இருப்பாங்க. சுயநலமாக சர்ச்சுக்கு போனால், சர்ச்சு முடிஞ்சோன்னா ஓடணும், இதெல்லாம் சபை. ஒரு 10 பேரை சந்தித்து பேசுங்க. சர்ச்சுக்கு போனால் ஆராதனை முடிஞ்ச உடனே பின்னால் உட்காந்து எழும்பி ஓடுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சர்ச்சில் ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, எங்கேருந்து வர்றீங்க, இந்த சர்ச்சுக்கு எவ்வளோ காலம் வர்றீங்க, நீங்கள் வாங்க, புதுசாக வந்தாங்களா கேளுங்க, வீட்டில் யாரெல்லாம் அன்பாக விசாரிங்க. அதுக்கு தான் சபை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதற்கு தான் சபை. மறந்து விடாதங்க. உங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் சுயநலமாக உட்காந்துட்டு காணிக்க போட்டுட்டு ஓடி வராதுங்க. 10 பேர்கிட்ட அது பேசுங்க, உற்சாகப்படுத்திட்டு வாங்க. தேவனுக்கு அது பிரியமான ஒரு ஊழியம். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யும்போது எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. விசுவாச குடும்பத்தாருக்கு முக்கியமாக உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யும்போது என்ன நடக்கும்? தேவன் பரலோகத்திலிருந்து கவனித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார். கட்டாயம் ஆண்டவர் தருவார். நீங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசன வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கவனிங்க, இந்த வசனம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? காணிக்க, சர்ச்சில் காணிக்க போடுறதுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக காணிக்க பெட்டியில் பணம் போடு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மை அது கிடையாது. வசனத்தை முன்னால் பின்னால் வாசித்து பாருங்க, தெளிவாக தெரியும். அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நற்கிரியைகளிலே பெருக வேண்டும், நற்செயல் செய்வதிலே பெருக வேண்டும். முந்தின வசனம் வாசித்தா இது கொடுக்கப்படும், உற்சாகமாய் கொடுப்பது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அறிய முடியும். அதுக்கு முந்தின வசனம் 5-6 வசனம் வாசிங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக. தான தர்மம், பவுல் தான தர்மம் செய்யும்படி மக்களை உற்சாகப்படுத்தி பஞ்ச காலத்தில் எருசலேமில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்களுக்காக பணம் சேகரிக்கிறார். பஞ்ச காலம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எருசலேமில், நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று தர்ம பணத்தை சேகரிக்கிறார். அப்படி ஒவ்வொரு சபையில் இந்த தர்ம பணம் சேகரிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. லோபத்தனமாக கொடுக்காதங்க, நீங்க கஞ்சத்தனமாக கொடுக்காதங்க. ஒரு சபையில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்றீங்களே, தாராளமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க கீழே. அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி
உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். சிறுக, அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்வது, நன்மை செய்வது நிலத்தில் விதைக்கிற விதைக்கு சமம் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுக்கு என்று காணிக்கை கொடுப்பது, தசமாம் கொடுப்பது, ஊழியத்துக்கு கொடுப்பதும் நிலத்தில் விதைக்கிற விதைக்கு சமம். தேவன் நமக்கு அதை பல மடங்கா திரும்ப தருவார். அது மாத்திரம் அல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்வது, தான தர்மம் செய்வது, விதவைகளுக்கு உதவி செய்வது, அதுவும் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டே இருப்பீங்க. ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கருமி கொண்டே கொடுக்காருங்க, திட்டி கொண்டே கொடுக்காருங்க, ஏசி கொண்டே கொடுக்காருங்க. மகிழ்ச்சியோடு கொடுத்து அந்த ஏழை மக்களை சந்தோஷப்படுத்துங்க. தேவன் அதில் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 8 முதல் 3 வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், மக்கெதோனியா சபைக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் மிகுந்த தரித்திரத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். முதலாவது தாங்களே ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்றுடைய கொடுத்தலை குறித்து பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் வந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்வதற்கான காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். அமெரிக்காவில் ஒரு காலத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உலக பெரிய பணக்காரர் இருந்தார். வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அமெரிக்காவில் இருந்தார். அவர் பேர் வந்து ராக்ஃபெல்லர் என்ற கூடிய உலகத்திலேயே பெரிய செல்வந்தராக ஒரு காலத்தில் இருந்தார். அவருடைய செல்வம் இப்போ இருக்கிற உலக பணக்காரர்களை விட அதிகமாக, இப்போ உலக பணக்காரன்னு சொல்கிறாங்களே சிலர் பேரெல்லாம், அவங்கள விட பெரிய சொத்துக்களும் வருமானமும் உள்ள பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார் ராக்ஃபெல்லர். அவர் வந்து 42 வயசில் உலக பணக்காரராகிவிட்டார். ஒரு வியாதி அவரை தாக்கினது. அவர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டிருந்தார். உலகத்திலேயே பெரிய பணக்காரர். அப்போ எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அவ்வளவு மருத்துவம் எல்லாம் செய்தும் அவர் வியாதிப்பட்டு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். டாக்டர் சொல்லிட்டாங்க, என்னென்ன வைத்தியம் உண்டோ எல்லாம் செய்துட்டோம், இனி உங்களை காப்பாற்றுவது கடினம்னு சொல்லிட்டாங்க. உலகத்திலே பெரிய செல்வந்தர் மருத்துவத்தால் காப்பாற்ற முடியலை. மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். அப்போ அந்த படுக்கையில் தனியாக இருக்கும்போது யோசித்தாராம், நான் சம்பாதித்த இவ்வளோ பணம் யாருக்கு, இவ்வளவு செல்வம் யாருக்கு, இத்தனை கோடி, இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சொத்துக்கள் யாருக்கு, நான் செத்து போயிட்டா என்ன ஆகும் என்பதாக. அப்போ அவர் வாலிபனாக இருந்தபோது அவரை சந்திக்க வந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இவரை பார்த்து, மகனே, எவ்வளவு நீ பணம் சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதி, எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி, அதே மாதிரி எவ்வளவு நீ ஆண்டவருக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நீ கொடு என்பதாய் அந்த ஊழியக்காரர் சொல்லி இருந்தாராம். எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதி, எவ்வளவு கர்த்தருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கணுமோ கொடு என்பதாய் அந்த வார்த்தை ஞாபகத்தில் வந்தது. அவர் பார்த்தார், அந்த படுக்கையில் இருந்து கொண்டே தன்னுடைய பிஏ அழைத்தார், மேனேஜர்ஸ் ஆட்களெல்லாம் கூப்பிட்டார், தன்னுடைய பணத்தை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார். சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு என்று தான தர்மங்களை தாராளமாக செய்ய ஆரம்பித்தார். யார் யார் கொடுக்க முடியுமோ, எங்கெங்கே கொடுக்க முடியும் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கொடுக்க 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 என்ன நடந்தது, சில நாட்கள் கழித்தது. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணால், இப்போ நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க, வியாதி மறைந்து கொண்டே இருக்கிறது, சுகமாகி கொண்டே இருக்கிறீங்க. அவர் கொடுக்க 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 அவர் வியாதி மறைந்து நல்ல சுகத்தோடு வெளியே வந்தார். 42 வயசில் இறந்துருவான்னு சொன்னாங்க. 92 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருந்தார். நல்ல ஒரு விசுவாசியாய் அவர் இருந்தார். நிறைய மருத்துவ ஆராய்ச்சி யூனிவர்சிட்டிகள் அவர் உருவாக்கினார். நீங்கள் ஜெருசலேம் போனீங்கன்னா, இஸ்ரவேல் செஞ்ச ஜெருசலேமில் ராக்ஃபெல்லர் சென்டர் ஒன்று இருக்கிறாரு, அங்கே போனால் நீங்கள் பார்க்க முடியும். மருத்துவத்துக்கான ஆராய்ச்சி கூடம் அவர் பேரில் அங்கே இருக்கிறாரு. அமெரிக்காவில் நியூயார்க்கில் ராக்ஃபெல்லர் சென்டர் பில்டிங் இருக்கிறாரு. உலகத்திலே உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ முதல் அங்கே தான் வைப்பாங்க. நியூஸ்லெல்லாம் காமிப்பாங்க. ராக்ஃபெல்லர் ஸ்டேடியம் அந்த சென்டரில் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். உயரமான அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க. அவர் மரித்து விட்டாலும் இன்றும் பாருங்கள், அவர் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா,
ஆண்டவர் அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். தாராளமாய் கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு இந்த வருஷத்தில் எத்தனை ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீங்க? கேள்வி கேட்டு பாருங்க. போன வருஷம் உங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்தினீங்க? யோசித்து பாருங்க. ஒரு ஆசீர்வாதத்தின் ரகசியம் சொல்லட்டுமா? இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். மகனே, உனக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த ஜனங்க அனுப்புகிற காணிக்கையில் ஒரு தசம பாகத்தை எடுத்து வேறு ஊழியத்துக்கு அனுப்பு, இன்னொரு ஊழியத்துக்கு அனுப்பு. அந்த ஊழியங்களை தாங்கு, கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு உதவி செய். ஒரு தசம பாகத்தை அனுப்பு. ரெண்டாவது இன்னொரு தசம பாகத்தை ஒதுக்கி ஏழைகளுக்கு உதவி செய். என் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய காணிக்கையில் ஒவ்வொரு மாதமும் தசம பாகத்தை எடுத்து பல ஊழியங்களுக்கு அனுப்புகிறோம். ஏழை கிராமத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சுவிசேஷங்கள் என்று கர்த்தர் யாருக்கு அனுப்ப சொல்கிறாரோ அனுப்புகிறோம். இன்னொரு தசம பாகம் விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய அதை பிரித்து வைத்து பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டையும் செய்கிறதுனால எங்கள் ஊழியத்துக்கு பண கஷ்டம் வந்ததே இல்லை. என்னால் விதைக்க விதைக்க தேவன் அறுவடை தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு சபையில் வர்ற காணிக்கையில் தசமபாக காணிக்கையை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இன்னொரு தசமபாகத்தை ஏழைகளுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டும். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இதை நான் பலர் மூலமாக கற்றுக்கொண்டேன். நான் சாம் ஜபத்துரன் ஆஃபீஸுக்கு போய் அவங்களோட சந்தித்து பேசும்போது பார்த்துருக்கிறேன். அவங்க காணிக்கை கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். தாராளமாய் கொடுப்பாங்க. அண்ணன் நிறைய பேருக்கு தெரியாது. ஏழை ஊழியக்காரங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கட்டுக்கட்டாக இருக்கிறது அப்படியே தூக்கி கொடுப்பாங்க. நான் கண் முன்னால் பார்த்துருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு 10 லட்ச ரூபா பண தேவை இருந்தால் 10ல் 1 நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் காணியை கொடுத்தா நம்ம தேவை சந்திக்கப்பட்டு விடும். விதைக்க விதைக்கத்தான் அறுக்க முடியும். அதுதான் அன்றன்றுள்ளப்போ ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ரகசியம். உங்கள் சபையாக இருக்கட்டும், ஊழியமாகட்டும், உங்களுடைய குடும்பமாகட்டும், இந்த வேத வசனத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது நிமித்தமாக ஆரம்ப காலத்தில் இருந்தேன். என்னுடைய பைக்குள்ளே 2 கவர் வச்சுருப்பேன். அந்த கவருக்கு மேலே எழுதியிருப்பேன், ஒன்று ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி என்று, இன்னொன்று ஃபார் புவர் பீப்புள். எனக்கென்று கொடுக்கப்படுகிற காணிக்கை என்ன கொடுத்தாலும் அதில் ஒரு தசமபாகத்தை மற்ற ஊழியத்துக்கு கொடுக்க அந்த கவரில் வைப்பேன். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க இன்னொரு தசமபாகத்தை எடுத்து ஏழைகளுக்கு என்ற கவரில் வச்சுருப்பேன். என் பைக்குள்ளே எப்போவுமே அந்த 2 கவர் இருக்கும். அதில் எழுதப்பட்டது, இது ஏழைகளுக்கு, இது ஊழியக்காரங்களுக்கு. நான் போகிற வழியில் எங்காவது ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் கொடுக்க சொல்லுவார், கொடு, அதை கொடுப்பேன். ஏழைகளுக்கு அதை கொடுப்பேன். இன்றைக்கு அதை நான் பின்பற்றுகிறேன். எனக்கென்று வருகிற எந்த காணிக்கையிலும் ஒரு தசமபாகம் அடுத்த ஊழியர்களுக்கு, இன்னொரு தசமபாக ஏழைகளுக்கு, அதை செய்ய 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 பண கஷ்டம் என்பதே வந்ததே கிடையாது. வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். அப்போ நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மூலமாக பரவும். ஓ, இவங்க கிறிஸ்தவங்க, நன்மை செய்கிறவர்கள் என்று. நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் விருந்து, கல்யாண நாள் விருந்து, கேக்கு வெட்டுற நீ பணத்தை வீணாக்காதங்க. உங்களுடைய காரியங்கள் மாறட்டும். எதுக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு விருந்து பண்ணுறீங்க? நீங்கள் ஏழைகளை தேடி போங்க, ஆர்ஃபனேஜுக்கு போங்க. ஆர்ஃபனேஜில் போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு உணவளிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள்னா அங்கே கூட்டிகிட்டு போங்க. ஏழைகளுக்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சின்ன வயசுலேயே பழக்குங்க. 5000 ரூபா கொடுத்தா அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல சாப்பாடு நீங்கள் கொடுக்க முடியும். எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களே கேக்கு வெட்டி, நீங்களே பலூனெல்லாம் வச்சு, நீங்களே சந்தோஷப்பட்டு, நீங்களே மகிழ்ந்து கொண்டு இருப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவர்களை மகிழ்விப்பது. நன்மை செய்யுங்கள், வித்தியாசமாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறாரு. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் என்ற ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய்.
அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். முந்தின வசனத்தில் சொல்கிறார், நீ பக்கத்து வீட்டுக்காரங்க, பணக்காரங்க, சொந்தக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு பதில் செய்வாங்க. அதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ விருந்து செய்யும்போது கல்யாணம், நீங்கள் திருமண நாள் விருந்து, பிறந்த நாள் விருந்து, ஒரு கிறிஸ்மஸ் விருந்து செய்தால் ஏழைகளை கூப்பிடுங்க, பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு விருந்து செய்யுங்க. என் மகளுடைய திருமண காரியமாக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த திருமணத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கொடுங்கன்னு. அப்போ விருந்து காரியத்தை குறித்து ஆலோசனை கொடுத்தார். அப்போ இந்த வசனத்தை கொண்டு பேசினார். திருமண விருந்து சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்பல்ல. ஆமாம், ஆனால் இதை செய், இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, ஏழைகள், தரித்திரர், அவங்கள கூப்பிட்டு விருந்து பண்ணு, அதுதான் எனக்கு பிரியன்னு சொன்னார். அப்போது திருமண நாளில் எல்லாரும் வரும்போது அவங்கள கூப்பிட்டா கவனிக்க முடியாது. முந்தின நாள் நாங்கள் 300 ஏழைகளை கண்டுபிடித்தோம். உடல் பாதிக்கப்பட்டவங்க, அது மாதிரி நடக்க முடியாதவங்க, விதவைகள், ஏழை குழந்தைகள், ஏழை ஊழியர்கள், 300 பேரை செலக்ட் பண்ணி 300 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 300 பேருக்கு விருந்து செய்ய என் மகள் கையினால் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வைத்தேன். என் ஆண்டோடைய வசனம் சொல்லுதே, அவங்க எல்லாருக்கும் 300 பேருக்கும் கிஃப்ட் கொடுத்து என் மகளை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் உண்மையாக ஆசீர்வதிச்சுட்டு போகிறவங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வசனத்தின்படி நம்ம வாழணும். இனிமேல் நீங்கள் கல்யாணம் குடும்பிச்சா ஏழைகளை கூப்பிட்டு தனியாக முதல்ல விருந்து பண்ணுங்க. 10 பேரை கூடுங்க, ஒரு 20 பேருக்கு விருந்து செய்யுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, தேவன் மகிழ்ச்சி அடைவார். இதான் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு முடிக்க போகிறோம். ஏசாயா 58 எடுங்க. ஏனென்றால் உபவாச ஜெபம், கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்னது என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 5-7 வசனம் பாருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர், எனக்கு உகந்த உபவாசம் எது? இந்த மாதிரி உபவாசம் பண்ணினால் அடுத்த 19வது வசனத்தில், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அப்பொழுது நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ எப்படி உபவாசித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்? சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது மட்டுமா? நம்ம உணவை ஒதுக்குகிறோம், சரீரத்தை ஒடுக்குகிறோம், இது மாத்திரம் போதாது. உண்மையான உபவாசம் என்ன? 6ஆம் வசனத்தில் கட்டுகளை அவிழ்க்கிறது, கட்டுண்டவளை விடுதலை ஆக்குவது, நுகத்தடிகளை உடைப்பது, அதுதான் நம்முடைய ஜெபம். அதைத்தான் திருப்பத்தூரில் செய்கிறோம். கட்டுண்ட மக்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், சிறைப்பட்ட மக்கள் விடுதலையுடைய ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அதுதான் நம்ம 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான உபவாசம். அது பாதிதான். இன்னொரு பாதி என்னவென்றால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவனுக்கும் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபவாச நாள் 3 நாள் உபவாசம் இருந்தால் நம்ம காசு மிச்சமாகுது இல்லை? ஒரு நாளைக்கு சாப்பிட்ற எவ்வளோ ஆகும்? ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாளைக்கு 900 ரூபா மிச்சமாகுது இல்லை? 3 நாள் உபவாசம் 900 ரூபா மிச்சம். இந்த 900 ரூபாயை ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அப்போ தான் உங்களுடைய உபவாச ஜபத்துக்கு வல்லமை இருக்கும். நீங்கள் இந்த உபவாசத்தில் ஒடுக்கி அதில் சேகரிக்கிற பணத்தை வச்சு இன்னொரு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்கு வாங்கி கொடுங்க. நான் இன்றைக்கி உபவாசம், அதனால் அதனுடைய பொருளை உங்களுக்கு தருகிறேன், கொடுங்க. அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம். அந்த உபவாச ஜெபத்துக்கு உடனே பதில் வரும்.
உங்கள் வீட்டில் ஒரு நாள் உபவாசிக்கிறீங்க, குடும்பத்தில் எல்லாரும் உபவாசம்னா ஒரு நாள் எவ்வளோ செலவாகுமோ அந்த அரிசி பருப்பை கொண்டு போய் ஒரு 7 குடும்பத்தில் கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு செய்து பாருங்க. உங்கள் ஜெபத்துக்கு எப்படி பதில் வருதுன்னு பாருங்க. தியாகம் பண்ணி உபவாசிப்பது சாப்பாட்டை மாத்திரம் அல்ல, அந்த நாளில் நமக்கு சேமிகரிக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது. அப்புறம் ஒவ்வொரு உபவாசிக்கிற கிறிஸ்தவங்களை உதவி செய்ய ஆரம்பிச்சா நீங்க யோசித்து பாருங்க. இங்க 4500 பேர் வந்திருக்கிறோம். 4500 பேரும் இவ்வளவு பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்தா எத்தனை பேருக்கு உதவி எவ்வளவு பெருகிறோம் யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த வெளிச்சம் எவ்வளவு வேகமாய் பரவும் பாருங்க. இயேசுவாகிய வெளிச்சம் இந்த நற்கிரியைகள் மூலமாய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிற வெளிச்சம் தேசத்திலே பரவும். ஆமென் சொல்லுங்க. இதுவரை எங்களுக்கு தெரியாத போய் செஞ்சிடறோம். நாளைக்கு வீட்டுக்கு போன உடனே செஞ்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வீட்டுக்கு போன உடனே செஞ்சிருங்க. அல்லேலூயா. இல்லை, நாங்கள் தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோமே, 200 ரூபா கொடுத்தீங்கல்ல, மீதிக்கு செய்யுங்க. 900 ரூபாயில் 200 ரூபா கழிச்சுக்கிடுங்க. 500 ரூபாய்க்கு செய்யுங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து 7 குடும்பத்துக்கு செய்யுங்க. நான் 3 நாள் உபவாசம் பண்ணேன், அதில் உள்ள மிச்ச பணத்தில் உங்களுக்கு செய்கிறேன்னு ஒரு 7 தகப்பன் இல்லாத குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒரு 7 விதவைக்கு ஒரு சேலை வாங்கி கொடுங்க. எவ்வளோ ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் அதை பார்த்து. அல்லேலூயா. அப்போ எப்படியெல்லாம் நம்ம நன்மை செய்யலாம், வாய்ப்புகள் நம்ம முன்னால் இருக்குது. உங்கள் கிராமத்தில், உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற, உங்களுடைய சபைக்கு பக்கத்தில் இருக்கிறது. என்ன செய்ய போகிறீங்க? நாம் யாவரும் எழுந்துன்னு இருப்போம். ஒரு 5 நிமிடம் தான் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் எழுந்துன்னு இல்லைங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியைகள் செய்வதின் மூலம், நன்மை செய்வதின் மூலம் நீங்கள் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீர். ஆண்டவரே, நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன், நற்கிரியைகள் செய்ய, நன்மை செய்ய விரும்புகிறேன். அது குறித்து எனக்கு ஆலோசனை கொடுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. 2 நிமிஷம் யோசிங்க. என்ன நன்மை செய்ய முடியும்? ஆண்டவரை, என்னால் என்ன நன்மை செய்ய முடியும்? ஆண்டவர் ஒன்று பெரிய 1000 ரூபாய்க்கு செய்ய சொல்லலை. ஒரு 100 ரூபாய்க்கு உதவி செய்யுங்க. 100 rupees. ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு உதவி செய்யுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்க ஒரு ஏழை குழந்தைக்கு 100 ரூபாய்க்கு உதவி செய்யுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி, அரிசி வாங்கி, பருப்பு வாங்கி கொடுங்க. சமைக்க வழி இல்லாமல் இருக்கிற கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு நன்மை செய்யுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் யோசிங்க, யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எப்படி நன்மை செய்கிறது? என்ன மாதிரி நன்மை செய்ய விரும்புகிறேன்? எனக்கு உதவி செய்யுங்க. என்கிட்ட பேசி இருக்கிறீங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சபைக்கு அதை போதனையாக சொன்னாங்க. ஆதித்துறை சபை விசுவாசிகள் அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்மை செய்ய, எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி நன்மை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? நான் என்ன நன்மை செய்யணும்? யாருக்கு செய்யணும்? என்னை வழி நடத்தும். எந்த விதவைக்கு செய்யணும்? எந்த தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு செய்யணும்? யாருக்கு எப்படி நான் செய்யணும்? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இப்போ ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார். இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனி நான் என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக செலவு பண்ண போறேன். ஆண்டவருடைய வசனத்தின்படி நன்மை செய்ய போகிறேன். நற்கிரியைகளை செய்ய போகிறேன். அதன் மூலமாய் வெளிச்சத்தை பரவ செய்ய போகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க இருந்தா வலதுகரம் உயர்த்துங்க. அப்படி சொல்றவங்க இருந்தா வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நற்கிரியைகள் மூலமாய், நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாய், உதவி செய்வதன் மூலமாய், ஆண்டவரே, நான் வெளிச்சத்தை பரவ செய்வேன். எழுந்து பிரகாசிப்பேன். அந்த ஒளி வீசுவேன். ஆண்டவரே, பிரகாசித்து வெளிச்சத்தை பரவ செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நற்கிரியைகள் மூலமாய் வெளிச்சத்தை பரவ செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். நல்லது செய்வதன் மூலமாய் சமுதாயத்திலே ஆண்டவருடைய வெளிச்சத்தை பரவ செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எழுந்து பிரகாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. வசனத்தின்படி வாழ ஒப்பு
கொடுக்கிறாங்க, வசனத்தின்படி காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஒப்பு கொடுத்தல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையே வராது, பண பிரச்சனையே வராது, வறுமையை நீங்க சந்திக்க மாட்டீங்க, உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பு இருக்கும், வருமானத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபம் உடனே கேட்கப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க நன்மை செய்ய 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமைகள் இல்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் கரமுயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன், எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி, இருள் விலகும்படி, நற்கிரியைகள் மூலமாய் நன்மை செய்வதன் மூலமாய் எழுந்து பிரகாசிக்க, இருளை விரட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், வெளிச்சத்தை பரவ செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீது நம்முடைய வல்லமை இறங்குவதாக, ஆவியானவர் பலப்படுத்துவீராக, எல்லா தரித்திரங்களும் கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக, வறுமைகள் நீங்குவதாக, அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இனி அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை குறைவுபடாதபடி வாழ்ந்திருக்க செய்வீராக. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுவின் சீஷர்கள், இவர்கள் இயேசுவின் சீஷிகள், இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, எங்கள் வெளிச்சம் பிரகாசித்து பரவ, நற்கிரியைகள் மூலமாய் நன்மை செய்வதன் மூலமாய் உம்முடைய வெளிச்சத்தை எல்லா இடத்திலும் பரவை செய்ய எங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஆசீர்வதித்து விட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாராளமாய் கொடுக்க கிருபை கொடுப்பீராக, தாராளமாய் உதவி செய்ய கிருபை கொடுப்பீராக. நீரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பண பிரச்சனை, நெருக்கடிகள், வறுமைக்கெல்லாம் முடிவை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய, தகுதியான ஆட்களுக்கு, சரியான ஆட்களுக்கு செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இவளை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.